அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு மளிகை சாமான்களை வந்து மிக குறைஞ்ச விலையில் எதை வந்து எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் வந்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அரிசி, நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை வந்து அதாவது இப்போ வந்துட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களில் எப்படி வாங்கினா நம்மளுக்கு லாபம் இருக்கும் அப்படின்ற வீடியோ தான் அது. இப்போ வந்துட்டு அந்த பொருட்கள் எல்லாமே எங்கே வாங்கினா நம்மளுக்கு விலை கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறத தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி. இதை வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னா, அரிசி வந்து நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் எடுத்துக்கலாம். அதாவது அரிசி கடை இருக்கும் இல்லைங்களா, அங்கே எடுத்துக்கலாம். அப்படி அரிசி கடை அது மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட், அதாவது சூப்பர் மார்க்கெட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கே போய் பார்த்துட்டு நம்மளுக்கு எது ரொம்ப நல்லா இருக்கோ அந்த அரிசியை பார்த்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதாவது அஃபர்டபுளாகவும் வாங்கிக்கலாம். ஏன்னா தனியாக வாங்கும்போது மட்டும்தான் அதனுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாகும். நம்ம வந்துட்டு மொத்தமாக 25 கிலோ 50 கிலோ அந்த மாதிரி நம்ம வாங்கும்போது அதனுடைய விலை வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மசாலா பொருட்கள், அதாவது மல்லித்தூள், மிளகாத்தூள், இந்த மாதிரி பவுடர் ஐட்டம்ஸ், மசாலா பவுடர், இது வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னா ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஆஃபரில் போட்டிருப்பாங்க, பை ஒன் கெட் ஒன், இல்லைன்னா பை டூ கெட் ஒன், அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க. அதில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஹோல்சேல் ஷாப்னால் இப்போ மொத்தமாக கொடுப்பாங்க இல்லைங்களா, மொத்த விற்பனை கடைகள் இருக்கும் இல்லைங்களா, அங்கே மாதிரி போய் நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் சப்போஸ் கேட்கலாம், எல்லாமே மொத்தமாக கடைகளில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க கடைகளுக்கெலாம் யார் போய் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி கொஷின் வந்து எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வரும். அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கான விடை வந்து என்ன அப்படின்னா, நான் மளிகை சாமான்களை எங்கே குறைவான விலையில் வாங்கலாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் வாங்குறது அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்கே வாங்கினா ரொம்ப கம்மியாக இருக்குமோ அதை தான் வந்துட்டு நான் சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், எண்ணெய், ஆயில் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு சமையலுமே வந்துட்டு செய்ய முடியாது மேக்ஸிமம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் வாங்கணும். ஆன்லைனில் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா அமேசானில் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது அமேசானில் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம 1 லிட்டர் வாங்குகிறோம் அப்படின்னா 136 ரூபா தான் அதனுடைய விலை. இல்லை அப்படின்னா நம்ம கடைகளில் போய் நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கும்போது 156 ரூபா சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட்லேயும் இதே ரேட்டு தான். மொத்த கடைகள் இருக்கும் இல்லைங்களா, மொத்த விற்பனை கடைகள், அங்கேயுமே வந்துட்டு இதே ரேட்டு தான். கிரவுண்ட்நட் ஆயில், கடலெண்ணெய் இருக்குது, அது வந்துட்டு அமேசானில் 156 ரூபா தான் 1 லிட்ரு. இதே வந்து நம்ம வெளியில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் கடைகள்லையோ மற்ற சூப்பர் மார்க்கெட்லேயோ நம்ம வாங்கும்போது அதனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 225 ரூபா அந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் நான் இந்த ஆயில் வந்து எல்லாமே வந்து நான் பாக்கெட் ஆயில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான். நாங்கள் செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்களும் நிறையா பேர் இருப்பீங்க. செக்கு எண்ணெய் அப்படிங்கும்போது அது எப்போவுமே வந்துட்டு விலை அதிகமாக தான் இருக்கும். மரச்செக்கு எண்ணெய் எல்லாமே அந்த செக்கு எண்ணெய் கடைகளில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் இது சொல்கிறது வந்து பாக்கெட் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு நான் இதை சொல்கிறேன். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வகைகள். இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கிக்கலாம், இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இல்லை இதை வந்துட்டு நம்ம எங்கே வாங்கணும் அப்படின்னாலும் அதனுடைய ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸை செக் பண்ணணும். ப்ரைஸை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம். ஏன்னா வந்துட்டு பருப்பு வகைகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா வண்டு விழுந்துடும், இல்லை ரொம்ப பழசாயிரும். நமக்கு தேவைக்கேற்ப மட்டும்தான் நம்ம இதை வாங்குவோம். மந்த்லி இவ்வளோ வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எதை அதிகமாக யூஸ் பண்ணுவோமோ அந்த பருப்பை நம்ம கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு, நம்ம நீட் இல்லாமல் இப்போ மந்த்லி 1 or 2 மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதனுடைய பர்பஸ் எல்லாமே நம்ம கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னா சீக்கிரமே எக்ஸ்பைரி ஆகாது. அப்போ வந்து நம்மளுக்கு காசும் மிச்சமாகும், பொருளும் வந்துட்டு நீண்ட நாள் இருக்கும் நம்ம அப்போதைக்கப்போ வாங்கிட்டோம் அப்படின்னா. அடுத்தது பாருங்கள், வாஷிங் பவுடர். எல்லாருமே துணி துவைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, வாஷிங் பவுடர், வாஷிங் லிக்விட் எதாக இருந்தாலுமே இது வந்துட்டு அமேசான் அல்லது வேறு ஏதாவது ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்ம வாங்கிக்கலாம், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி. இது வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம 1 கிலோ கடையில் 100 ரூபாய் 150 ரூபாய் அந்த மாதிரி வாங்குறதுக்கு 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். கிலோ மாதிரி நம்ம வாங்கும்போது 1 கிலோவே நம்மளுக்கு 80 ரூபாய் 85 ரூபாய் அந்த ரேட்டு தான் வரும். இதை வந்து நம்ம ஹோல்சேல்லையோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ 1 கேஜின்னு சொல்லி நம்ம வாங்கும்போது இப்போ அதனுடைய விலை வந்து 120 ரூபா அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு குறைச்சி கொடுக்குறது ஒரு 105 ரூபா 110 ரூபா அந்த மாதிரி தான் குறைச்சி கொடுப்பாங்க. 5 10 தான் கிலோவுக்கு குறைச்சி கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து வாஷிங் பவுடர் எல்லாமே நம்மளுக்கு இப்போ வாரம் நம்ம கண்டிப்பாக துணி துவைப்போம். அப்போ அதுக்கு நமக்கு தேவைப்படுங்கும் போது அதை நமக்கு அதிகமான குவான்டிட்டியில் வாங்கி வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் இதுக்குண்டான எக்ஸ்பைரி டேட் வந்துட்டு
ரொம்ப கால நாட்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதுக்கான அந்த எக்ஸ்பைரி டேட் வந்துட்டு. அதனால தான் சொல்கிறேன், இதை வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாம். 5 கிலோ 6 கிலோ முடிஞ்சால் வந்துட்டு 8 கிலோ அந்த மாதிரி வாங்கி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், எந்த மாதிரி வாங்கினா நம்மளுக்கு ரொம்ப அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்துட்டு டீ காஃபி தூள் இருக்குது இல்லைங்களா, இது வந்துட்டு டீ தூள் வந்துட்டு நம்ம அமேசானில் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஹோல்சேல் ஷாப், டிபார்ட்மெண்ட் இது எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி டீ பவுடருடைய ரேட் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு அந்த எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக வாங்குகிறோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது. நான் வந்து செலவுகளை எப்படி கம்மி பண்ணலான்னு தான் சொல்கிறேனே தவிர குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது நான் சொல்லவே கிடையாது. எல்லாமே நம்ம குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப பொருட்கள் வந்துட்டு ரொம்ப தரமானதாகவும் இருக்கணும். அதுதான் வந்துட்டு நான் சொல்கிறது. இது வந்து நம்ம எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு எது உங்களுக்கு எந்த மாதிரி வாங்குறது அஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா டீ தூள் எல்லாமே வந்துட்டு பேக்கெட்டில் வாங்குறத தவிர, இப்போ ₹5 ₹10 அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்குறத தவிர இப்போ 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி நம்ம 1 கிலோ மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு 1 மந்த்துக்கு மேலேயே நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காஃபி பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குங்க. நீங்கள் பாட்டிலில் வாங்கி ரொம்ப காஃபி அடிக்டர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் செக் பண்ணுங்கள். ஆன்லைனில் ரேட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹோல்சேல் ஷாப்பில் போய் கேட்டு பாருங்கள். ரெண்டில் ரேட்டு எது உங்களுக்கு அஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம காஃபி பவுடர் வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் காஃபி வந்துட்டு எப்பயாவது நம்ம குடிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பேக்கெட்டே போதுமானது. ஸோ அதனால் வந்துட்டு காஃபி பவுடர் வந்து நம்ம வந்து பேக்கெட்லேயே அதை வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது பொருட்கள் இல்லை ஏதாவது வாங்குறது எந்த மாதிரி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.